அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தரின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பாவம் ஆண்டு கொள்ளும் இந்த காரியத்தை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களில் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இவ்விரண்டு பிரமாணத்தின்படி கிரிகைகள் எவ்வாறாக வெளிப்பட்டது, அது எவ்வாறு கிரிகை செய்தது என்ற குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாளில் 37ஆம் நாளாக வார்த்தை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தில் 4 காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். இதில் ஒன்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். இங்கே பார்த்தீங்கன்னா இது 4 காரியமாக நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இங்கே பார்த்தீங்கன்னா நன்மை என்று ஒரு காரியமே அல்ல, தேவ வார்த்தையின்படி நாம் நடப்பது தான் நன்மையே. இங்கே அதே மாதிரி தான் ஆதாம் ஏவாளும் தேவனுடைய காரியத்தின்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவன் தோட்டத்துக்குள்ளே, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்காக புசிக்கும்படியாக சகலமும் கனிகள் காய்த்தே இருந்தது. அவர்கள் ஒன்றையும் பயிரிடவில்லை. இது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இது நன்மை அதான் ஒரு காரியமே இல்லை. தேவ வார்த்தையை நடக்கும்போது சகலமும் நன்மையே. இது 1ஆம் வார்த்தை. 2ஆம் வார்த்தை பார்த்தீங்கன்னா நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். இந்த 2வது காரியத்தில் நன்மை செய்யாதிருந்தால்னு பார்த்தீங்கன்னா தீமை தான். அப்போ நீ நன்மையை விட்டு நீ தீமை செய்தன்னா பாவம் எங்கேயும் இல்லை, உன் வீட்டு வாசப்படியில் தான் படுத்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நான் வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போதும் அந்த பாவத்தை தாண்டி தான் போவேன், திரும்ப உள்ளே வரும்போதும் பாவத்தை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன். இது வேறு எங்கேயும் இல்லை. அப்போ பாவம் எங்கேயும் இருக்காது. எப்படி காரியத்தில் நீ அதை தாண்டி தான் நீ போக வேண்டியிருக்கும். 2ஆவது வார்த்தை. 3ஆவது வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவனுடைய ஆசை? ஆபேலுடைய ஆசையா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அப்போ இது எவனுடைய ஆசை? ஆபேலுடைய ஆசையை சொல்லப்படுகிறதா? இங்கே காரியத்தை பார்த்தீங்கன்னா யோவான், இப்போ எவனுடைய ஆசைன்னு பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். தன் சீசர்கள்ட்ட சொல்கிறார், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் ஏன் வருகிறான்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னா, பாவம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. ஒரு பாவமும் இல்லை. அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சத்தியத்தின்படியே நடந்தார், அதன்படியே போதித்தார். இங்கே அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவதும், இந்த உலகத்தின் அதிபதி அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் பாவக்கிரியில் என்னிடத்தில் இருந்தாதான் அவன் வந்து அது காரியத்தை செய்விக்க முடியும். ஆனால் என்னிடத்தில் எதுவுமே இல்லையே, அவன் வந்தாலும் பிரயோஜனம் அல்ல. இங்கே அதுதான் வார்த்தையின்படி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டபடி அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். எது? நாம் தீமையான காரியத்தை நாம் செய்யும்போது அவன் எண்ணின காரியம் பாவத்தினுடைய காரியத்தை செய்விப்பான். இதே காரியம்தான் ஒரு மனுஷனுடைய ஆதாமுடைய ஒரு மீறுதல்னால் என்ன ஆச்சுன்னா, சர்வ லோகமும் முழுமையாக பாவத்துக்குள்ளாக இந்த உலகத்தின் அதிபதி, பாவத்தின் அதிபதி
அவனுக்கு கீழாக சென்றபோது சகலத்தையும் எல்லோரும் அடிமைப்படுத்தி கொண்டான். அவனுக்கு எல்லாரும் அடிமைகளாக இருந்தோம், பாவத்திற்குரிய அடிமைகளாக இருந்தோம். இங்கே அதுதான் சொல்கிற வார்த்தை. 3ஆம் வசை, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவனுடைய ஆசை என்ன? பாவத்தின்படியே நடக்க வைப்பது தான் அவன் ஆசையே. இப்போ 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ அவனை ஆண்டு கொள்வாய். தீமையை செய்வதனால் அந்த தீமையினுடைய அதிபதியே, அதற்கு அதிபதியே அவனாகிடுவான். ஒரு பாவத்தை செய்கிறவன் பாவத்திற்குரிய அதிபதியே ஆகிடுவான். அப்போ பாவம், அந்த பாவத்தை அவன் ஆண்டு கொள்ளுவான். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரோ, இந்த உலகத்தின் அதிபதி வரையா என்னிடத்தில் ஒன்றினா, அந்த உலகத்தின் அதிபதி யார்? அவன் பாவத்தின் அதிபதி. அந்த பாவத்தை செய்கிறவன் அதற்கு அதிபதியாகிறான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீ அவனை ஆண்டு கொள்வாய், வேறு யாரும் அல்ல, ஆபேலும் அல்ல, பாவத்தை ஆண்டு கொள்வாய். இதற்கு இன்னும் ஒரே காரியமாக வேத வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற ஒரே காரியமாக பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்க. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாமிசத்தில் விதைத்தவன் சுயம் தனக்கு தேவைப்பட்ட பழங்களை எடுத்துக்கொண்டு, தனக்கு வேண்டுமான பிரியமான பழத்தை எடுத்துக்கொண்டு மீந்த பழங்களை தான் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான். ஆனால் ஆபேல் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அவன் ஆவிக்கென்று விதைத்தது என்ன விதைத்தான்? தன் மந்தையில் தலைச்சன் ஈற்றுகள், முதலாவது பிறந்த ஆட்டுக்குட்டிகள் நல்ல கொழுமையானது செழுமையானது தேடி கண்டுபிடித்து அதை தான் தேவனுக்கு செலுத்தினான். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ள ஒரே காரியமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனால் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா 4 காரியங்களாக வெளிப்படுத்துகிறார். நன்மை செய்வது வேறு ஒன்றுமல்ல, ஜீவனுள்ள தேவனோட வார்த்தையின்படி நடப்பது தான். தீமை என்பது ஜீவனோட வார்த்தைக்கு நாம் அசட்டை செய்து மீறி நடப்பது தான் தீமை. இந்த ரெண்டுத்துக்குள்ள காரியமாக நாம் வார்த்தையின்படி நடந்தால் நித்திய ஜீவன், வார்த்தைக்கு மீறி நடந்தால் பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். ஆனாலும் இந்த பாவம் என்று ஒன்று இல்லை. நம் சகலத்திலிருந்தும் நம் கிறிஸ்து நமக்காக தன்னோட சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார். சரி, ஆவியானவர் இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.